நல்லா ட்ரெஸ் பண்ணுவேன், கார் வண்டி வச்சுட்டு போய் வந்துக்கிட்டு இருப்பேன். இப்படி சொன்னாரா? அப்படி யார்கிட்ட சொன்னவங்க கையை வைத்துங்க பார்க்கலாம். ஏன்னா யாக்கோபின் சந்ததியார் இங்கே உண்டு. உன்னை சமாதானமாக இருக்க பண்ணி, உனக்கு உண்ண உணவு கொடுத்து, உனக்கு ஆகாரம் கொடுத்து, நீ போன தேசத்திலிருந்து திரும்பி வர பண்ணுவேன் என்று சொன்னது உண்டா இருக்கலாம். லிசன், என்னை குறித்தும் உன்னை குறித்தும் தேவன் என்ன சொல்லி இருக்கிறார்? என் பின்னே வாருங்கள், உங்களை டைரக்டராக மாற்றுவேன், பிர்லாவை போல பணக்காரனாய் மாற்றுவேன், அம்பானியை போல அவன் சண்டை போட்டுக்கிட்டு கிடந்தாலும் உன்னையும் மாற்றுவேன், உன் சகோதரனோடு சண்டை இடுவதற்கு. அப்படியா? இல்லையா? இல்லை இல்லை, என்னை குறித்தும் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். என்னை குறித்தும் கர்த்தர் வேதத்தில் ஏராளமா சொல்லி இருக்கிறாங்க. சொல்லுங்க, மாத்திரம் ஒரு அல்லேலூயா போடலாம் பார்க்கலாம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. The purpose was very clear. அவனை குறித்து சொல்லப்பட்ட நோக்கம் தெளிவா இருக்கிறது, தேவையும் தெளிவா இருக்கிறது. வாசிக்கலாம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 1வது வசனம். 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 1வது வசனம். இதோ பெலிஸ்தர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. யாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும்? யாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும்? தாவீது அல்ல, சவுல் ராஜாவா இருக்கிறான். சவுலுக்கு தான் செய்தி அனுப்பப்பட வேண்டும். ஆனால் பெலிஸ்தியரை அழிப்பதற்கும், பெலிஸ்தியரை மடங்கடிக்கிறதற்கும், முறியடிப்பதற்கும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் யார்தான்? அதனால கேகிலாவின் குடிகளை பெலிஸ்தியர் கொள்ளையடிக்கிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. There is a need. ஜனத்துக்கு தேவை இருக்கிறது. பிசாசு என் ஜனத்தை கொள்ளையிட்டுக் கொண்டிருக்கிறான். பிசாசு என் ஜனத்துக்கு மனதை மயக்கி இருக்கிறான். பிசாசு என் ஜனத்தின் கண்களை பாவம் என்கிற காரியத்தினால் அடைத்து போட்டிருக்கிறான். என் ஜனத்தை செயல் செய்யப்படக்கூடாதபடிக்கு, தேவனை அறியக்கூடாதபடிக்கு அவனுடைய மன கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். என்னுடைய ஜனம் கதறுகிறது, ஐயோ, தேவன் என்று ஒருவர் உண்டோ? சகோதரா, சகோதரியே, நோக்கமும் மறக்கப்பட்டு போய்விட்டது, தேவையும் தள்ளப்பட்டு போய்விட்டது. தாவீது போய் அரணிலே ஒளித்துக் கொண்டிருக்கிறான். நல்லா கவனிங்க, நான் சொல்றத நல்லா கவனிங்க. எந்த தாவீது தெரியுமா? எந்த தாவீது தெரியுமா? ஐயா, இவனை யுத்தத்துக்கு கூப்பிடாத போது அண்ணமாருக்கு ரொட்டி சுமந்து போன தாவீது அங்க ஒரு கோலியாத்து நின்று கொக்கரிக்கிறான். ஒரு மனிதனை அனுப்புங்கள், நான் பார்த்து விடுகிறேன் என்று சொல்லி பெலிஸ்தியர்கள் கொக்கரிக்கிற நேரத்தில் யுத்தத்துக்கு அனுப்பப்படாதவனும், அரசன் தந்த ஆடைகளையும் அவனுடைய காரியங்களையும் அணிய தெரியாதவனும், பழக்கம் இல்லாத பட்டயம் இல்லாத தாவீது அந்த சத்தத்தை கேட்டபோது அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கிறது. விருத்த சேதனம் இல்லாத இந்த நாய் என்ன சொல்றான்? அது அவன் சொல்லல, நாயையே சொல்ல வச்சுட்டான். ஹல்லேலூயா. என் ஜனத்தை பார்த்து, இஸ்ரவேலை பார்த்து, ஜீவனுள்ள தேவன் இருக்கிற ஜனத்தை பார்த்து இவன் கொக்கரிக்கிறதுக்கு என்ன என்ன எல்லாரும் சும்மா இருக்கிறீர்களா என்று சொல்லி வீறு கொண்டு எழுந்து, சவுல் அவனுக்கு பெரிய ஆயுதங்களை போர்த்த போது இது எனக்கு தேவையில்லை என்று சொல்லி மேய்ப்பனுக்குரிய அடைப்பை கல்லை எடுத்துக்கொண்டு போய் ஒரு தடியோடு கொண்டு போய் நாய் அடிக்கிறதுக்கு தடியே போதும் என்று அறிந்தவனாக. பட்டயம் எதுக்கு வேணும்? பட்டயம் எதுக்கு வேணும்? அல்லேலூயா. நாய் அடிக்கிறதுக்கு எதுக்குயா பட்டயம்? அதனால நாங்க தடியே கொண்டு போய் உன்னை விரட்டுவேன்னு சொல்லிட்டு அவன் கையில இருந்த பட்டயத்தை வாங்கி அவன் தலையே வட்டினவன் ஐயா இந்த தாவீது. அல்லேலூயா. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, எதிரிய நாயா பார்க்கறதுக்கு படிச்சுக்கொள்ளுங்க. பக்கத்து வீட்டில் சண்டை போட்டுருக்கிற எதிரியை சொல்லல. அகஸ்டின் ஜெபக்குமார் சொல்லி கொடுத்தாரு, உன்னை நாயின்னு சொல்ல சொல்லியிருக்கான்னு போய் சண்டை இழுத்து ஏனி இழுத்து விட்டுறாதீங்க.
சத்துருவ சாத்தானா நாயின்னு பார்க்க தெரிஞ்ச மனுஷன் அவன் அதையும் இதையும் தேட மாட்டான். அவன் அபிஷேகத்தை மாத்திரம் தேடுவான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. அந்த அபிஷேகம் அவனுக்குள் பொங்கிக் கொண்டிருந்த நாட்கள், அந்த அபிஷேகம் வெறும் கையனாக இருந்த அவனை கோலியாத்தை வீழ்த்தி தன்னுடைய ஜனத்துக்கு வெற்றி சிறந்த அந்த தாவீது இப்பொழுது அரணிலே போய் ஒளிந்து கொண்டிருக்கிறான். லிசன், லிசன். ஆதி திருச்சபைக்கு என் வேதம் காட்டும் பெயர் என்ன தெரியுமா? உலகத்தை சொல்லுங்க. ஆதியில நம்ம தாத்தா 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 பாட்டியெல்லாம் ஆண்டவருக்குள்ள வந்தபோது அவங்களுக்கு வேதம் சொன்ன பெயர் உலகத்தை கலக்குகிறவர்கள். ஆனைக்கு இன்னைக்கு இருக்கிற சபைக்கு பேரு உலகத்தோடு கலந்தோடுகிறவர்கள். ஹல்லேலூயா. கொஞ்சம் பயமாக தான் இருக்கு சொல்றதுக்கு. ஏன்னா சபையினுடைய நிலைமையை சில நான் சொன்னேன்னா எல்லாருக்கும் கோபம் வருது. நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் போது எனக்கு வேற ஒன்றும் தெரியல. உலகத்தை கலக்கிறதுக்கு பதிலா உலகத்தோடு கலந்தோடி விட்டார்களே. ஐயோ சகோதரா, சகோதரியே, ஆதி நிலை திரும்புவோம், ஆதி நிலைக்கு திரும்புவோம். தாவீதே, நீ அபிஷேகத்தோடு இருந்தபோது உன் ஜனத்தினுடைய கூக்குரலை பயத்தை பார்த்து முன்னால் சும்மா இருக்க முடியவில்லை. நீ அழைக்காமலே யுத்தத்திலே குதித்தவன். ஆனால் இன்றைக்கு அரணுக்குள்ளே போய்விட்டாயே, வெளியே வா. Come out of your comfort zone. Come out of your comfort zone. உன்னுடைய வசதியான வாழ்க்கையிலிருந்து, உன்னுடைய பாதுகாப்பான வாழ்க்கையிலிருந்து, உன்னுடைய காரியங்களிலிருந்து வெளியே வந்துவிடு. நீ அதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ அதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். நீ ஒளியின் பிள்ளை, நீ ஒளியின் பிள்ளை, நீ ஒளியின் பிள்ளை, நீ ஒளியின் பிள்ளை. என்ன செய்தான் தெரியுமா? நீங்க வீட்டுல போய் 1 சாமுவேல் 21வது அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா அங்க ஒண்ணு நடக்குது. இப்போ என்ன சொல்றான் தாவீது? 1 சாமுவேல் 21 சில வசனங்களை மாத்திரம் வாசிக்கலாம். தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். வாசிக்கலாம். 8வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் எல்லாரும் எனக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி கொண்டது என்ன? நீங்கள் எல்லாரும் 21வது 1 சாமுவேல் 21:8. தாவீது அகிமெலேக்கை பார்த்து, அகிமெலேக் என்கிற ஆசாரியனை பார்த்து, இங்கே உம்முடைய வசத்தில் ஒரு ஈட்டியானாலும் பட்டயமானாலும் இல்லையோ? ராஜாவின் காரியம் அவசரமானபடியினால் பட்டயத்தை ஆகிலும் நான் பட்டயத்தாயிலும் ஆயுதங்களை ஆகிலும் எடுத்துக்கொண்டு வரவில்லை என்றான். அதற்கு ஆசாரியனாகிய அகிமெலேக், நீர் ஏலே பள்ளத்தாக்கிலே கொன்ற பெலிஸ்தியனாகிய கோலியாத்தின் பட்டயம் இதோ ஏபோத்துக்கு பின்னதாக ஒரு புடவையிலே சுருட்டி செயலற்றதாக பின்னதாக இருக்கிறது. அதை நீர் எடுக்க மனதானால் எடுத்துக்கொண்டு போ. அதுவே அல்லாமல் வேறொன்றும் இங்கே இல்லை என்றான். அப்பொழுது தாவீது அதற்கு நிகரில்லை, அதை எனக்கு தாரும் என்றான். அன்றைய தினம் நன்றாய் கவனிங்கள் ஐயா, அம்மா நன்றாய் கவனிங்கள். இந்த தாவீது எந்த பட்டயத்தை உபயோகப்படுத்தி கோலியாத்தின் தலையை வாங்கினானோ அது அவன் கைக்கு வந்து விட்டது. ஆனால் பட்டயம் இல்லாமல் பாதுகாப்பை தேடாமல் அபிஷேகத்திற்குள்ளே தனக்கு பாதுகாப்பு உண்டு என்பதை அறிந்திருந்த தாவீது இன்றைக்கு அபிஷேகத்திற்கல்ல அரணான பட்டணத்திலே போய் ஒளித்துக் கொண்டிருக்கிறான். ஆகையினால் தான் தேவன் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்கிறார், come on, come out of your comfort zone. Yes. Come out of your comfort zone. Come out of your comfort zone. Come out of your comfort zone. நோக்கத்தை மறந்து ஜனத்தின் தேவையை காணக்கூடாமல் பெலிஸ்தியர் கொள்ளையடிக்கிறதை கேட்டு செயல்பட முடியாமல் நீ அடைத்துக் கொண்டிருக்கிற இந்த அரணை விட்டு வெளியே வா. சகோதரா, சகோதரியே, அந்த பட்டயம் இருக்கும்போது அவனை பெலிஸ்தியரின் ஒரு குட்டி ராஜா கிட்ட கொண்டு போறாங்க. அவன் பேர் ஆகீஸ். அந்த ஆகீஸ் ராஜா கிட்ட கொண்டு போகும்போது என்ன செய்தானாம்? தொடர்ந்து வாசிக்கலாம்.
ஆகீசின் ஊழியக்காரர் அவனை பார்த்து தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவோ? அவனை கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க, இவனை பிடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. அங்க பார்த்த போது மற்றவங்க எல்லாம் அடையாளம் கண்டுபிடிச்சாங்க. யோ, இந்த ஆளுக்கு என்ன தெரியுமா அபிஷேகம், இந்த ஆளுக்கு என்னையா அழைப்பு, இந்த ஆளுக்கு என்னையா தேவ நோக்கம் உங்களுக்கு தெரியாதா? இவனை வச்சுதான் நான் பாடினாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. இவன் அந்த ஆளையா, இவன் 10 மடங்கு வல்லமையான ஆளையா, இவன் சாதாரண ஆள் இல்ல. அவர்கள் சொன்ன உடனே இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்துக் கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு மிகவும் பயப்பட்டு என்ன செய்தானா? உயரமான ராட்சசனாய் இருந்தவனை கண்டு பயப்படாத தாவீது குள்ளமான அரச உடையில இருந்து போர் உடையில இல்லாமல் கிரீடம் மாட்டிக் கொண்டிருக்கிற ஒருவருக்கு முன்னதாக மிகவும் பயந்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தம் கொண்டவன் போல காண்பித்து. என்ன மாதிரி காண்பிச்சா? என்ன மாதிரி காமிக்கிறான்? நல்லா கவனிங்க. பைத்தியம் பிடிச்ச மாதிரி எச்சில விழுக விட்டுக்கிட்டு நிற்கிறான். அந்த ஆள் சொன்னா, எனக்கு இருக்கிற பைத்தியம் பத்தாதுன்னு இவனை ஏன்டா கொண்டு வந்திருக்கீங்க? நான் ஒரு சகோதரனை சந்தித்தேன் என்னுடைய பிரயாணத்தில். அவரோடு கூட பேசி கொண்டிருந்தேன். அவர் என்னை மிஷினரி என்று புரிந்து கொண்டார். அவர் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். ஒரு இந்து மனிதர் என்னை பார்த்து கேள்வி கேட்டார். ஏனண்டா நானும் சகோதரன் வெஸ்லி இங்கிருந்து மதுரைக்கு ஒன்றா போகும்போதே அங்கே டிவியில் நியூஸ் பார்க்குற, டிவியில் கிறிஸ்தவ ப்ரோக்ராம் பார்க்குற ஏராளமான பேர் அங்கே இருந்தாங்க. அதே மாதிரி எங்கே போனாலும் அதை பார்க்கிறவர்கள் அங்கே இருந்தார். அவர் சொன்னார், நீங்கள் மிஷினரி தானேன்னாரு. ஆமாண்ணே. ஏய்யா, உங்களுக்கு காசு நிறையா வந்துட்டுனா எதுக்கையா போட்டி காட்டா குஸ்தி டிவியில் காட்டுறீங்க, ரோட்டில் காட்டுங்கய்யா. அவர் சொன்ன வார்த்தையை சொல்லுங்க. என்னையான்னு கேட்டேன். எதை திருப்பினாலும் அந்த டிவி இந்த டிவி அந்த டிவின்னு வந்துகிட்டே இருக்கு. தமிழன் பாதி எடுத்துட்டான் போல தெரியுது. அதுல நானும் சில நாளைக்கு சரி என்னதான் சொல்றாங்கன்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் வந்து என்னமோ தமாஸ் பண்றீங்களா? எங்க கிறிஸ்தவத்துல நிறைய ஆக்டர் வந்துட்டாங்களோ? என்ன, யார் வந்துட்டாங்க? ஆமா, நான் கேட்டேன், என்னங்க இவ்வளவு மோசமா சொல்றீங்க? நாங்கெல்லாம் அவங்க ஊழியக்காரங்க, சர்வதேசத்துக்கு ஊழியக்காரன். அவன் போட்டிருக்க கண்மை, அவன் போட்டிருக்கிற மையி, அவன் போட்டிருக்கிற வேஷத்தை பார்த்து அவனை ஆக்டர்னு சொல்லாமல் என்னையா சொல்கிறது? நான் அவர் கேட்டேன், ஐயா நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? அவர் சொன்னார், எனக்கு கம்பெனியில் ரொம்ப ஸ்ட்ரெஸ், நான் ஒரு மேனேஜர், எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ். வீட்டுக்கு போனேன்னா எனக்கு பிள்ளை இல்லை, என் மனைவியும் படுக்கையில் தான் இருக்க முடியும். அவ்வப்போது எப்போது ஒரு டீ மட்டும்தான் போட்டு வர முடியும், அதுக்கு மேலே இருக்காது. சமைக்கார பொம்பளை வந்து சமைச்சு வச்சுட்டு ராத்திரி போயிடுவா, அதனால ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிடுவா. நான் சாயங்காலம் வந்து குளிச்சுட்டு என் மனைவி தன்னுடைய இயலாமையில் எனக்கு ஒரு டீ போட்டு கொடுப்பேன். அதை குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அவட்ட பேசணும்னு அவ சொல்லுவேன், எனக்கு டயர்டாக இருக்குங்க, தலை சுற்றுதுன்னு அவள் போய் படுத்துக்குவா. எனக்கு இப்போ வீட்டில் பிள்ளையும் கிடையாது, மனைவிக்கிட்டையும் பேச முடியாது. அதனால இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் எடுக்கலான்னு சொல்லி தான் இந்த டிவியை நான் அப்போ திருப்பி உட்காந்து நான் கொஞ்சம் பார்க்கறது வழக்கம். ஐ எம் மேனேஜர், ஐ எம் நாட் அ கிறிஸ்டியன். நான் கிறிஸ்தவன் அல்ல, நான் ஒரு மேனேஜர். நான் இப்படி பார்க்கும்போது நான் டிவியை திருப்பி என்னதான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆவிக்குரிய காரியங்களாக கேட்கலாம் என்று தான் ஐயா நான் வாங்கிச்சேன். என் வேலைக்காரி பண்ணி வச்சுக்கிட்டு போயிருக்கிற சப்பாத்தியை எடுத்து 9 மணிக்கு அங்கே இருக்கிற ஹீட்டரில் போட்டு மைக்ரோவேவ் விஷயில் போட்டு கொஞ்சம் சூடு பண்ணி சாப்பிடுவேன் 9:30 மணிக்கு. அதுக்கு ஒரு 10 மணிக்கு படுத்துவேன். ஆனால் அதுக்கு முன்னால் யாரெல்லாம் வர்றானுங்க என் கையில் இருக்கிற ரிமோட் கண்ட்ரோலை வச்சு நானும் மாற்றி பார்த்தா எப்போ பார்த்தாலும் கிறிஸ்தவ ஆக்டர்களாக வர்றாங்களே, புது நடிகர்களாக வர்றாங்களே. ஐயா இவங்கெல்லாம் யார் ஐயா என்று கேட்டார். ஐ எம் நாட் எக்ஸாஜரேட்டிங். நான் பெரிது படித்து பேசவில்லை, அவர் சொன்ன காரியத்தை அப்படி சொல்கிறேன். நான் கேட்டேன், ஏங்க அவங்க எவ்வளோ ஆறுதலாக உங்களை மாதிரி ஆளுக்களுக்கு சொல்கிறாங்க. போயா போ, அவன் ஆறுதலாக சொல்கிறான். முதல்ல ஆறுதல் சொல்கிற மாதிரி சொல்கிறான், பிறகு 5 அப்போ 2 மீனுங்கிறான், 5000 2000 கேட்குறான். அது உங்கள் ஆளு தானே ஐயா? நான் சொன்னேன், ஆமையா ஊழியம் செய்யணும்னா காசு வேண்டாமையா. ஏப்பா ஒரு ஆள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு மீதி ஆள் நான் வேற எங்கேயாவது போய் எதையாவது செய்யக்கூடாதா? அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, all your resources are being spent for the advertisement of these heroes. All your
ரிசோர்சஸ், உன்னுடைய எல்லா ரிசோர்சஸ், உன்னுடைய எல்லா காரியங்களும்